Hello, my dear children. Welcome to my channel, Ocean Teach. டுடே நான் வந்து மேத்ஸில் உங்களுக்கு ஒரு கேள்வி தந்திருக்கேன். இதில் வந்து அடிப்படையை வச்சு நாங்கள் இந்த கணித செய்கையை திருப்போம். ஓகே, முதலாவது இந்த கேள்வி 3 பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல். அப்போ 3 பின்னங்கள் தரப்பட்டிருக்கு. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஃபைனலாக தீர்த்து ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஒரு பின்னத்திட்ட வந்து கீழ்ப்பகுதியை நாங்கள் சொல்லுவோம் பகுதி எண்கள்னு சொல்லி. ஓகே, மேல் பகுதியை சொல்லுவோம் தொகுதி எண்கள்னு சொல்லி. இந்த பின்னம் வந்து கலப்பு பின்னம். ஏனென்றால் ஒரு முழு எண், இன்டிஜர்னு சொல்றது இங்கிலீஷ்ல, முழு எண்ணோட வந்திருக்கப்படியா இது வந்து கலப்பு பின்னம். இதுவும் கலப்பு பின்னம், இது சாதாரண பின்னம். ஓகே, இப்ப எப்பவுமே நாங்க வந்து 3 பின்னங்களை தீர்க்கிறதுக்கு முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து இதுல 3 விதமான பகுதி எண்கள் இருக்கு. ஓகே, 3 விதமான பகுதி எண்களை வச்சுக்கொண்டு எங்களுக்கு செய்ய இயலாது. இந்த பகுதி எண்கள் சமனாக இருக்க வேண்டும். அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? பகுதி எண்ணை சமப்படுத்த போறோம். ஒரு பகுதி எண்ணை எடுக்க போறோம். அதுக்கு மேட்ச்ல நாங்க என்ன செய்யறது? ஹோமசின்னு ஒண்ணு காண்றது. ஓகே, கோமசி கண்டு பொதுவான ஒரு எண்ணை எடுக்கிறது. கோமசி காண்றது எப்படி? தரப்பட்டிருக்க 2 பகுதி எண்கள், அதாவது வந்து 3 பகுதி எண்கள்ல வந்து மிகப்பெரிய பகுதி எண் பாக்குறது 10. இதுதான் மிகப்பெரிய பகுதி எண். இதை வச்சுக்கொண்டுதான் செய்ய போறீங்க. அப்புறம் பார்க்கணும், இந்த 10 வந்து 3 மடங்குகளுக்குள்ள வருதான்னு பார்க்கணும். பாருங்க, 3 3 2 6 3 9 3 12. 10 வரல. ஆகவே 10 இந்த பெரிய எண்ணா இருந்தாலும் கூட இதை உங்களுக்கு கோமசி எண்ணாக எடுக்க முடியாது. அடுத்து பாருங்க, ஆனா 2க்கு வருது என்ன? 5 10 இதுட்ட மடங்கா வருது 10. ஆனாலும் கூட 3 மடங்கா வராத பட்சத்துல என்னால எடுக்க முடியாது. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? நாங்க வந்து முதன்மை எண்கள், என்னென்ன முதன்மை எண்கள்? ஒன்றாலும் தன்னாலும் வகுப்படக்கூடிய எண்கள் தான் முதன்மை எண்கள்னு சொல்றது. முதன்மை எண்களோட பெருக்கமாக்கி பார்க்கணும் இந்த பெரிய பகுதி என்ன. சரியா? முதலாவது முதன்மை எண் வந்து ஒன்று தேவையில்லை, அடுத்துக்கோங்க. ஏன்னா ஒன்றால பார்த்தா 10 தான் வரப்போகுது. அடுத்த முதன்மை எண் 2. நீங்க இதை 2ஆல பெருக்கி பார்க்கும்போது 20 என்ற ஒரு எண் கிடைக்கும் உங்களுக்கு. 20. 20ய பாத்தீங்கன்னாலும் ஈர்ப்பத்து 20 இதுக்கு சரியா பொருத்தமா வருது. ஆனால் 3க்கு 20 என்ற எண் 3 மடங்காக 3 மடங்குகளோட பெருக்கமாக வராது. ஆகவே 20 எடுக்க இயலாது. ஆகவே அடுத்த முதன்மை என்னன்னா 3க்கு போங்க. இப்ப பாருங்க, 30 30 15 30 30. ஓகே, இரண்டிடையுமே மடங்குகளோட பெருக்கமாக இந்த 30 என்ற எண் வருது. ஆகவே இங்க வந்து 30 தான் என்னது பகுதி எண்ணா எடுக்கலாம். நான் உங்களுக்கு தொடர்ச்சியா போட போற வீடியோக்குள்ள இனிமேல் எப்படி எல்லாமே பேசிக் சின்னதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு ரொம்பவே இலகுவா இருக்கும். உடனே நாங்க இந்த கேள்வியை செய்வோம். ஓகே, இது வந்து 30. இப்ப பாருங்க, எங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு இதை போட முன்னுக்கு எங்களுக்கு முழு எண்கள் 2 இருக்குண்ணே. 2 1. இது பாத்தீங்கன்னா இதுல 2 இருக்கு. ஆகவே 2 போட்டுக்கொள்ளுங்க. சய அதை அப்படியே போடுங்க. 1 அதையும் அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. சரியா? க்ளோஸ் பண்ணுவோம். அது இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்ப வாங்க, 3 எத்தனை மடங்குகள்? 30 இருக்கும். 10. அப்ப அதால இந்த மேல உள்ள தொகுதி எண்ணை தான் பெருக்கணும், மறக்கக்கூடாது. அப்போ ஒரு 10 10. ஓகே, 3 எத்தனை மடங்குகள் 30 என்று பார்க்கணும். அந்த மடங்கால மேல உள்ள தொகுதி எண்ணை பெருக்கி இதுல போடுறது. அப்ப 10 10 மைனஸ் 2 எத்தனை மடங்குகள் 30? 15. என்ன 15 30. அந்த 15ஆல தொகுதி எண்ணை பெருக்கணும். 4 15 15. அடுத்ததுக்கு வாங்குவோம். சய 10 எத்தனை மடங்குகள் 30? 3. அந்த 3ஆல கீழே உள்ள பெருக்கல மேலால பெருக்கணும். 7 இது 7 21. அதை இங்க போடுவோம். இதை கொஞ்சம் நீட்டிக்கொள்ளுங்க. சரியா? இப்ப வாங்குவோம். ஈக்குவல் 2ல் 1 போனா 1 இருக்கட்டும். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா பழையபடி தனித்தனி பின்னமாக்க போறோம். ஏன்னா பகுதி எண் 1 எடுத்துட்டு தானே தனித்தனி பின்னமாக்க போறோம். இது எங்களுக்கு ஈஸி. 2ல 1 போனா 1. ஆகவே அந்த 1 முதலாவது பின்னத்தோட வருது. மேல எடுத்திருக்கோம் நாங்க என்ன, இதுக்கு இல்ல 2வது ஸ்டெப் அப்படியே போடுறது. அது வந்து 10 கீழ் 30. நேர்மறை இந்த குறியீடுகளை மாத்தக்கூடாது. ஆகவே இது மறை. அப்ப சய 15 30. ஓகே, அடுத்தது பாருங்க, திருப்பியும் சாய 21 30.
கீழே உள்ள பகுதி என்ன அப்படியே போடுறது. ஓகே, இப்போ வாங்க. இங்க பாருங்க பிள்ளைகள், இது ஒரு முழு எண்ணோட இருக்குது. அப்ப முழு எண்ணோட வச்சு கூட எங்களுக்கு செய்ய இயலாது. அப்ப குயிக்கா நாங்க என்ன செய்யறது, இதை முறைமை இல்லா பின்னமா மாத்திக்கொள்ளணும். 30 ஒன்றால பெருக்கினா 30, 10, 40. ஆகவே 40 கீழ் 30. ஏன்னா இப்ப நாங்க சம் செய்து கொண்டு போகும்போது சுருக்கங்கள் சரியா செய்யணும். அப்பதான் எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எடுக்கலாம். 40 கீழ் 30 செய்ய. ஓகே, மத்த எல்லாம் அப்படியே வரப்போகுது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நேர் எண்ணில இருந்து இந்த இரண்டு மர எண்களும் கழிபட போகுது. ஆகவே நான் என்ன செய்ய போறேன், இது கழிபட போற ரெண்டையுமே கூட்டி கழிக்க போறேன். தனித்தனியா கழிக்கிறதும் கூட்டி ஒன்றை கழிக்கிறதும் ஒன்று தானே. ஆகவே கூட்டிட்டு கழிப்போம். இப்ப இதை பாத்தீங்கன்னா 36, 15, 21, 36 30. பகுதி எண்கள் சமனா இருக்கும்போது தான் எங்களுக்கு ஈஸியா செய்து கொண்டு போகலாம். இப்ப ஈக்குவல் கழிக்க போறோம். 40, 36 போனா 4 புள்ளி கீழே 30. சரியா, இப்ப இதை சுருக்குவோம். சுருக்குற என்ன வரும்? 2 கீழ் 15. அப்ப இது விட வந்து உங்களுக்கு கிடைக்குது 2 கீழ் 15 என்ற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது. சரியா, ஓகே. இப்ப அடுத்ததுக்கு வாங்க. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். இந்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள், இதையும் நாங்க செய்வோம். ரெண்டாவது செய்து விடுறேன். இப்ப இதுக்கும் அப்படித்தான். இப்ப பகுதி எண்கள் வெவ்வேறாக இருக்கும்போது நாங்க பின்னத்தை தீர்க்கிறதுக்கு பகுதி எண்களை சமப்படுத்தணும். 3 இருக்கு, அப்ப அது அப்படி இருக்கட்டும். எனக்கு கழிக்க ஒன்றும் இல்லை. சோ அது இந்த பின்னத்துக்குரியது. 3 பொதுவானது அல்ல. கோமசி தான் பொதுவானது. இது வந்து இந்த முழு எண் வந்து அதுக்கு உரிய பின்னத்துக்குரியது. அது அப்படியே இருக்கட்டும். 30, 5, 2, 10 தான் வந்து பெரிய எண் பகுதி எண்கள்லயே. இப்ப இதை வச்சு கொண்டு பார்ப்போம். இந்த இந்த மத்த இரண்டு இலக்கங்களோட பெருக்கம் வந்து மடங்குகள் வந்து மடங்களின் பெருக்கம் வந்து இந்த 10க்கு சமனா இருந்ததுன்னா 2 10, 2 10 வருது. அதுவே டிரெக்டா 10 எடுத்துருங்க. முதன்மை எண்ணோட பெருக்கம் எல்லாம் தேவையில்லை, வருதே மடங்குகள். இப்ப பாருங்க, 10 அப்படியே போட்டா பகுதி எண் சமன். ஆகவே தொகுதி என்ன பெருக்க தேவையில்லை, அப்படியே உண்டு. சய 2 10, அப்ப இருந்தாங்க 8. அதே மாதிரி 5 10. சோ சய உண்டு 5. ஓகே, இப்ப வாங்க. இப்ப பழையபடி பிரிப்போம் பின்னங்களை. 3 முதலாவது பின்னத்துக்கு உரியது. ஆகவே 3 1 கீழ் 10 சய 8 கீழ் 10. அடுத்தது சய 5 கீழ் 10. ஓகே, இப்படி ஒரு ஸ்டெப் வரும். நிறைய பேர் நினைக்கிறது ஓகே 8ஐயும் 10ஐயும் ரெண்டால சுருக்கலாம், இதை சுருக்கலாம் அப்படின்னு அப்படிலாம் செய்ய போயிடக்கூடாது. ஸ்டெப்பை முடிச்சு ஃபைனலுக்கு வரணும். ஃபைனல்ல தான் உங்களோட சுருக்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, வருவோம். இப்ப இந்த கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமா மாத்துவோம். 30, 31, 31. ஓகே, எப்படி ஒரு கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமா மாத்துறேன்னு பார்த்துக்கொள்ளுங்க கிளியரா. எப்படி மாத்துறது, இந்த முதலாவது முழு எண்ணால பகுதி எண்ணை பெருக்கி உடன் பெருக்கி மேல உள்ளதை கூட்டணும். 30, 31, 32 கீழே பகுதி எண்கள் மாறாது. அடுத்து 8 கீழ் 10 செய்ய 5 கீழ் அகைன் 10. ஓகே, இப்ப பாருங்க ஈக்குவல் எப்படி வரும். கழிக்கிறது நான் ரெண்டும் கழிப்படுது தனித்தனியா கூட்டி கழிக்க போறேன். அப்ப 31ல இருந்து 13 போனா 31 13 போனா எத்தனை, 31 மைனஸ் 13. இங்க இருந்து இங்க ஒன்று கடன் எடுத்தா 11ல 3 போனா 8, 2ல 1 போனா 1, ஆகவே 18. 18 கீழ் 10. பின்னங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பகுதி எண் குறைவாகவும் தொகுதி எண் கூடுதலாகவும் இருக்க முடியாது. அப்படி எங்களால வைக்க முடியாது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்க வந்து உடனே கலப்பு பின்ன வடிவத்துக்கு மாத்தணும். ஏன்டா இப்ப இது ஒரு முறைமை இல்லா பின்னத்தின் வடிவமா இருக்கு. ஏன் இதை நாங்க முறைமை இல்லா பின்னம்னு சொல்றோம், பகுதி எண்ணை விட தொகுதி எண் கூடிய பெருமதியை கொண்டுதான் இருக்கு. அப்படி வைக்க முடியாது. இது வந்து கலப்பு பின்னமா மாத்தணும். அப்ப என்ன செய்யணும், கலப்பு பின்னமா மாத்த என்ன செய்யணும், நாங்க தொகுதி எண்ணுக்குள்ள இந்த பகுதி எண் எத்தனை முறைகள் வருதுன்னு பார்க்கலாம். முழு என்ன வர முடியும். 18க்குள்ள 10 ஒரு முழுசா வரையிலும் என்ன 8 பேலன்ஸ் 10ன்னா உண்டு வரையிலும். அப்ப அதான் முழு என்ன எடுக்கணும், இன்டிஜர்னு சொல்றது இங்கிலீஷ்ல. பகுதி எண் மாற்றப்படாது, அப்படியே வரணும். ரெண்டையும் பெருக்கி பாருங்க. 10 10 18 எத்தனை பேலன்ஸ் 8. அதுதான் தொகுதி எண்ணா இருக்கும்.
ஓகே. ஸோ ஒன்றுடன் 8 கீழ் 10. இதை சுருக்கலாம் உங்களுக்கு பாருங்க. கடைசியா தான் சுருக்க வேலையில் பார்க்குறது. அப்போ 1 அப்படியே வரும் முழு எண். பிறகு 4 கீழ் 5. ஓகே. அப்ப நாங்க டுடே 2 பிரச்சனைகளை தீர்த்திருக்கோம் என்ன பிள்ளைகள்? முதலாவது மற்றும் 2வது. உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும்னு நம்புறேன் பிள்ளைகள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது போல நிறைய கேள்வி இருக்கு. உங்களுக்கு 3, 4 இதுலயும் நிறைய பின்னங்கள் தீர்க்கிறதுக்கு இருக்குது. இப்ப நான் என்ன செய்றேன்டா பிள்ளைகள், கீழ உங்களுக்கு பேப்பர்னா டுடே இந்த பேப்பர அட்டாச் பண்ணி விடுவேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நீங்க அத டவுன்லோட் பண்ணி மிச்ச கேள்விகள செய்து பார்த்து எனக்கு விடைய போடலாம். இல்லாட்டி நான் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸோட செய்து விடணும்னு நீங்க நினைச்சா, நீங்க இன்பாக்ஸ் பண்ணலாம். அ எக்ஸ்பிளைன் மீ அல்லது ஆன்ஸர நீங்க போட்டு விடலாம். இலக்கத்தோட 3வதுக்கு, 4வதுக்கு, 5, 6வது, 7வதுக்கு என்னென்ன ஆன்ஸர் வருமோ பார்க்கலாம். நான் உங்களுக்கு கரெக்ஷன் சொல்லுவேன் அதுல. இன்னொரு வீடியோவா போடுவேன். இல்லாட்டி பதிலாக போடுவேன். சரி என்று. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான விஷயங்கள கமெண்ட்ல போடுங்க. கட்டாயம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். அதுபோல தொடர்ச்சியாவும் மேத்ஸ் சம்மந்தமான வீடியோக்களும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது தொடர்ச்சியா நீங்க இத செய்யறது அடிப்படை படிப்பதனூடாக உங்களுக்கு இலகுவா மேத்ஸ புடிச்சுக்கொண்டு நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஏன்டா மேத்ஸ்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நீங்க ஃபியூச்சர்ல ஜாப் மார்க்கெட் போகும்போதோ, அல்லது உங்களோட ஹையர் ஸ்டடீஸ ஃபாலோ பண்ண போறதுக்கு, ஓ லெவல் மேத்ஸ்ல வந்து நீங்க பேசிக்கா உங்களுக்கு சி இருக்க வேண்டும். ஓகே. ஏ எடுக்கணும். பட் நான் சொல்றேன் என்னன்னா வந்து ஏ லெவல் போறதுக்கு. ஆகவே நீங்க இந்த அடிப்படையில தொடர்ச்சியா படிப்பதனூடாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கக்கூடியதா இருக்கும். மேத்ஸ்ல அவ்வளவு சம்பந்தமான கேள்வி நான் போடுவேன். பின்னங்கள், தசமங்கள், தொடைகள் எல்லா சம்பந்தமான கேள்விகளும் உங்களுக்கு வரும். ஸோ நீங்க டவுட்ஸ் இருந்தா மெசேஜ் போடலாம். எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய்.